ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். ஜெய்சிமா, நீ சின்ன வயசுலயே ஜெயில பார்த்துட்ட. உன் வாழ்க்கையில பாதி காலத்தை நீ இங்கேயே கழிச்சிட்ட. இனி எப்பவும் எதுக்காகவும் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு சின்ன தப்பு கூட இல்லாம உன் வாழ்க்கை அமைச்சுக்கப்பா. ஜெயிலுக்கு வராம இருக்கணும்னா தப்பு பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். சட்டத்தோட கண்ணில் படாம தப்பு பண்ணணும். இந்த ஜெயில இருந்த இத்தனை வருஷத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவன்ல இருந்து பேங்க்ல கொள்ளடிக்கிறவன் வரைக்கும், தெரியாம கொலை பண்ணவன்ல இருந்து ஒருத்தருக்கும் தெரியாம கொலை பண்ணி வீட்டுக்குள்ள புதைச்சவன் வரைக்கும் பல பேர்கிட்ட பாடம் கத்திருக்கேன். சாட்சி இல்லாம தப்பு பண்றது எப்படின்னு தலை கீழ் பாடமா இங்க இருக்கு என் மூளையில. இனிமே நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்வேன். நான் நினைச்ச தப்ப பண்ணுவேன். அந்த கடவுளே நினைச்சாலும் என்னை திரும்ப உள்ள அனுப்பவே முடியாது. நீ திருந்த போறதில்ல. இது உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ். எடுத்துக்க. அது ஜெய்சிம்மா, மகனே ஜெய்சிம்மா, வாடாய சிங்கமே செல்லமே, வா வாடா வாடா ஜெய்சிம்மா வா. தொடாதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏய் ஜெய்சிம்மா, என்னடா அப்பா கிட்ட இப்படி பேசுற? அப்பா இப்பதான் இப்படி ஒரு மகன் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் ரிலீஸ் ஆகும் தெரிஞ்ச உடனே தான் என் ஞாபகம் வந்துச்சா? இல்லடா ஜெய்சிம்மா, மனசாட்சி இல்லாம பேசாத. எத்தனை நாள் இந்த ஜெயில் வாசல்ல நான் காத்து கிடந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு மழையில எவ்வளவு வெயில்ல மனு போட்டு நின்னு இருக்கண்டா. ஒவ்வொரு தடவையும் நீதாண்டா எங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்ட. தீபாவளி, பொங்கல், உன் பிறந்த நாள், இப்படி எல்லா நாட்கள்லயும் குடும்பத்தோட வரதாண்டா செஞ்சோம். நீதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்ட. பல வருஷமா வந்துகிட்டு தானடா இருந்தோம். நீ தானடா ரொம்ப பிடிவாதமா இருந்த. சரி, அவனுக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து பாப்போன்னு விட்டுட்டோம்டா. அப்படியே விட்டுற வேண்டியதானே? எங்கேயா போய் சாப்பிட்டோன்னு விட்டுற வேண்டியதானே? இப்ப எதுக்கு வந்தீங்க? உன்னை எப்படிடா விட்டுற முடியும்? நான் பெத்த மகன்டா நீ, என் செல்ல மகன்டா நீ. பெத்த மகன்லாம் கொஞ்சாதீங்க. உங்களுக்குலாம் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. டேய், ஏண்டா என்ன போய் இப்படி மனசு வலிக்கிற மாதிரி பேசுற? எனக்கு 2 பசங்கள்னாலும் உன்னதாண்டா என் ரத்தமா நான் நினைக்கிறேன். நீ பிறந்த உடனே டாக்டர் உன்னை என் கையில கொடுத்தப்போ நான் எவ்வளவு பரவசப்பட்டேன்னு தெரியுமா? ஹேய், எனக்கு 2வது ஒரு பையன் பிறந்திருக்கான்னு நான் நினைக்கல. நம்ம ஜமீனுக்கு ஒரு திமிரான வாரிசு வந்துட்டான்னு நான் நினைச்சேன். அப்படி நினைச்ச என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டியடா. ஜமீன் பெரிய ஜமீன், பெரிய ஜமீனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் 4 கொலை 5 கொலைன்னு பண்ணிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கானுங்க. கேவலம் ஒரே ஒரு கொலைய பண்ணிட்டு என்னோட பாதி வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்திருக்கேன் ஜெயில. ஏக்கர் கணக்குல நிலம், கோடி கணக்குல பணம், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஜெயில அனாதையா விட்டீங்க. ஜெய்சிம்மா, டேய், சப் கோர்ட், ஹை கோர்ட், எல்லா கோர்ட்டுக்கும் தாண்டா அலைஞ்ச. நீ வேணா லாயரை கேட்டு பாரு. உன் கேஸ்ல சாட்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுடா. அந்த ஒரு விஷயத்துல தாண்டா அப்பா தோத்துட்ட. அதுக்காக என்ன மன்னிச்சிடுறா. உங்க மன்னிப்பை வச்சு நான் என்ன பண்ண? நான் தொலைச்ச இளமலா திரும்ப கிடைச்சிருமா எனக்கு?
நான் இழந்த கனவு, நான் பட்ட ஆசை இதெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? டேய் ஜெய்சுமா, நடந்தது நடந்துருச்சு. அதை எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே உனக்கு ராஜ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். இனி என்னைக்கு சந்தோஷமா நீ இருக்கலாம்டா. இனிமே எனக்கு உண்டான வாழ்க்கைய யாரும் அமைச்சு கொடுக்க வேண்டாம். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் ஜெய்சுமா, உனக்கு காரு. நான் 10 வயசுல காரை ஓட்டினவன், பிஞ்சிலே பழுத்தவன். ஏறி உட்காருங்க. நான் வரேன். சிவா, எப்படி சிவா, எப்படி சிவா இந்த அற்புதம் நடந்துச்சு? எப்படி சிவா இந்த அதிசயம் நம்ம முன்னாடி அரங்கேறுச்சு? எப்படி சிவா நான் தேடி வந்த சப்த கன்னி சிலைகள்ல ஒரு கன்னியான சிலை என் கைக்கு வந்துச்சு? எத்தனை வருஷம் போராட்டம் இது! எத்தனை வருஷமா என் ஊர் ஆட்கள் இந்த சிலைகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அவங்க கையில எல்லாம் கிடைக்காது இந்த சிலை. எப்படி சிவா என் கைக்கு கிடைச்சது? என்னால இந்த அற்புதத்தை நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. அபி, உண்மையிலே அது உங்க கோவில் சிலை தானா? சப்த கன்னிகள் சிலையில ஒண்ணுதானா அது? உண்மைதான் சிவா, இது எங்க ஊர் சிலைதான். எங்க ஊர் சப்த கன்னியர் சிலையை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். மடாதிபதியும் சொல்லிருக்காரு. அந்த சிலையோட வடிவம் பத்தி எனக்கு தெரியும். என் கையில அவங்க கொடுத்தது சாமுண்டியோட சிலை. சாமுண்டிய சாமுண்டீஸ்வரின்னு சொல்லுவாங்க. சாமுண்டி ருத்ரனோட அம்சம். சாமுண்டிக்கு 16 கைகள் இருக்கும், 3 கண்கள் இருக்கும், கோரப்பல் இருக்கும். புலித்தோல் உடுத்தி கபால மாலை போட்டுக்கிட்டு முத்தலை, சூலம், முண்டம், கத்தி, கபாலம் இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொணத்து மேல உட்கார்ந்துட்டு இருப்பா. சண்டர் முண்டர்னு 2 அரக்கர்களை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தவாவ. அவங்க 2 பேரோட தலைய வெட்டி எடுத்து கையில வச்சிருப்பா. இந்த எல்லா அம்சமும் அந்த சிலையில இருந்துச்சு சிவா. இவங்க சொல்ற 60 வருஷமோ எங்க ஊர்ல சிலைகள் தொலைஞ்ச 60 வருஷமோ ஒன்னாதான் இருக்கு. இது நிச்சயம் எங்க ஊர் சிலைதான் சிவா. ஆரம்பத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்னு சொன்னேன். இப்ப சிலை கிடைக்கிறதுக்கும் நான் தானே காரணம்? நீங்க இல்ல, லலிதாம்பிகை தான் காரணம். எப்பவுமே வராத கோவம் திடீர்னு ஏன் உங்களுக்கு வரணும்? எதுக்காக அந்த பிரச்சனையில மாட்டணும்? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எதுக்காக நம்ம இந்த வீட்டுக்கு வரணும்? நாம வரல, லலிதாம்பிகை தான் வர வச்சிருக்கா. யோசிச்சு பாருங்க சிவா, எத்தனை தடவை இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருப்போம். போக முடிஞ்சுதா? நாம வெறும் கருவிதான். ஆட்டி படைக்கிறதெல்லாம் அவதான். என்னதான் தெய்வம் நமக்கு உதவி செஞ்சாலும் நாமளும் சிலையை எப்படி கொண்டு போறதுன்னு யோசிக்கணும் சிவா. அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்க முடியாது, அவங்க தரமாட்டாங்க. அவங்களோட பரம்பரை வீரம், செல்வம், வெற்றி, இந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிலைதான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமா இந்த சிலையை தரமாட்டாங்க. நம்ம எப்படி சிவா இந்த சிலையோட ஊருக்கு போக முடியும்? அபி, ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிருவோமா? சிவா, நீங்க என்ன குழந்தையா? அவளை ஈஸியா எடுத்துட்டு போயிட முடியுமா? இங்க எப்பவுமே ஆட்கள் நடமாடிக்கிட்டு இருக்கிற வீடு. இதுக்கு முன்னாடி நம்ம 3 தடவை தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்கோம். என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு தடவையும் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கல. அதுவும் சிலையோட மாட்டணும்னு வை, நிச்சயமா நம்ம தலையை எடுத்துருவாங்க. இல்லனா பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்படி இவங்க எங்க ஊர் சிலையை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் மூலமா வாங்கிட்டு போயிடலாமா? போலீஸ் வந்தா என்ன நடக்கும் சிவா? அவங்க சிலையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கோர்ட்ல நிரூபிங்கன்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல இந்த சிலை எங்க ஊர்ல 60 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன சிலைதான்னு நிரூபிக்க முடியாது. கோர்ட்ல எதிர்பார்க்கிற டாக்குமெண்ட் எதுவுமே இல்ல. கடைசியில நீங்களும் நானும் இந்த வீட்டுக்கு சிலை திருட வந்தோங்கிற விஷயம் ப்ரூவ் ஆகி நம்ம ஜெயிலுக்கு தான் போவோம். அதுதான் நடக்கும் சிவா. இப்ப என்னதான் செய்யறது அபி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிலை இருக்கிற இடத்தை காமிச்ச லலிதாம்பிகை இந்த சிலையை மீட்டு கொண்டு போற வழியும் காட்டுவா. அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். அது சரி, சிலை இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு சோதனைனா சிலையை எடுத்துட்டு போறதுக்கு இதை விட சோதனை பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்றல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ராஜபாண்டியும்
அந்த உண்மையான லண்டன் பார்ட்டியும் இங்க வந்துட்டா நம்ம உயிரோட திரும்ப போக முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்போ உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. பேசாம நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்கிருந்து வேற யாராவது அமிச்சு இந்த சிலையை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணலாம். என்ன சொல்ற? என்ன சிவா பேசுறீங்க? சிலையை கண்டுபிடிச்சி பிரதிஷ்டை பண்ற தெய்வ கடாட்சம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு மடாதிபதி சொல்லியிருக்காரு. வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. சிவா, என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும், இனி நான் பயப்பட போறதில்ல. இந்த சிலை இல்லாம நான் இங்க இருந்து போக போறதில்ல. என் கூட இருக்கிறதா இருந்தா இருங்க, பயமா இருந்தா போயிடுங்க. ஏய், என்ன பி, உன்னை விட்டு நான் எப்படி போக முடியும்? என்னன்னாலும் சரி, நான் கூடவே துணையா இருப்பேன். ஓகே, போதுமா? அபி, நம்ம இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களா? என்னன்னு தெரியலையே. நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போச்சு. ரொம்ப பயமுறுத்தாதீங்க, கதவை தருங்க, போங்க. இவ்வளவு நேரம் கதவு தட்டுற, காதுல விழல. கதவு திறக்காம என்ன பண்றீங்க? சும்மா பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, பேசினதெல்லாம் போதும். ஆச்சு கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க. 2 minutes. நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். அப்படிதான் சொல்வீங்க, ஆனா வர மாட்டீங்க. உங்ககிட்ட பேசி பேசி கழுத்தே வலிக்குது. இனிமே உங்ககிட்ட பேசணும்னா ஸ்டூல் மேல நின்னுதான் பேசணும். சீக்கிரம் வாங்க. வேற யாராவது நம்மள கொல்றாங்களோ இல்லையோ, இந்த குட்டி பையன் பண்ற டார்ச்சர் தான் தாங்க முடியல. அபி, என்னடா? வாங்க சீக்கிரம். டேய் போடா, வரேன். வாங்க வாங்க போலாம். போட்டு சாவடிக்கிறான்ல. சிவா, சிவா, என்ன அபி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, மெசேஜ் அனுப்பலான்னு பார்க்குறேன், மெசேஜும் போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சிலைய பூஜை ரூம்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்த 6 நாளும் சிலை அங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுமா. அதனால இந்த 6 நாள்ல ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியம். சிலையை எப்படி தூக்கிட்டு போகணுங்கிறதுல கவனமா இருக்கணும். சரியா? சரி அபி, நம்ம கீழே போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, சரி வாங்க. வா போலாம். வாங்க. ஏய், எங்கடா என் தம்பி ராஜபாண்டி? அண்ணே, அது வந்து நான் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு திருத்தணும் முழிச்சிட்டு இருக்க. அண்ணே, பாண்டி தான் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கலன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டு இருக்காருண்ணே. ஏய், என்னடா நடக்குதுங்க? நானாவது போயிருப்பேன். இந்நேரம் நான் போயிருந்தா அவங்கள பிடிச்சி உரு தெரியாம ஆக்கியிருப்பேன். யாரோ 2 பேர் வந்தாங்க, அவங்கள காப்பாத்தி விட்டுட்டாங்கன்னு கதை சொல்லி இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கீங்களா? அம்மா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கோவப்படுறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவங்க யாராவது என் கண்ணுல மாட்டட்டும், அப்படியே என் கார்ல ஏத்தி கொள்றேன். இல்லண்ணே, நம்ம ஆளுங்க 4 பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவங்க எங்கேயே தப்பிக்க முடியாதுண்ணே. வீட்டுல பூஜை வேலை நடந்துட்டு இருக்கு, சாமியை எடுத்து வெளியே வச்சிருக்கோம். அதனாலதான் எல்லாத்தையும் நான் அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். பத்தலனா இன்னும் கூட 5 பேர் அனுப்பு, புரியுதா? சரிண்ணே. பாண்டி ஃப்ரெண்டு பாலாஜி தான் பேசுறான். அண்ணே, எங்கடா போய் தொலைஞ்சிக்க? எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்றது? அண்ணே, சூப்பர் மேட்டர் நடந்துருச்சுண்ணே. அத சொன்னா நீங்க என்ன திட்ட மாட்டீங்க, எங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவீங்க. சொல்லி தொலை. ஒரு ஜோடி நம்ம சரவணனை கொன்னுட்டு தங்கச்சியும் குணாவையும் தப்பிக்க விட்டாங்களே. ஆமா, என்ன இப்போ? அந்த ஜோடி இப்ப எங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டாங்கண்ணே. சிக்கிட்டாங்களா?
எங்க எங்க எங்கடா இருக்காங்க? எங்க வச்சிருக்கீங்க? நம்ம பண்ண வீட்டுல தானே வச்சிருக்கோம். எங்கேயும் போக முடியாத அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கோண்ணே. ஏய் அங்கேயே வைங்கடா. இப்போ வரேன். வாங்கண்ணே. இப்பவே வரேன். அவங்களை வெட்டி சாச்சாதான்டா எனக்கு நிம்மதி. வாங்கண்ணே. வரேன்டா. மாவான தொலைஞ்சிங்க 2 பேரும். ஏய் தண்ட கர்மாதரா நீங்க இருக்கீங்களா? எங்கேயாவது போய் தொலைங்கடா. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். பக்கத்து ஊர்ல இருந்து இன்னும் 5 பேர் வர சொல்லு. புரியுதா? சரிண்ணே. வெளியாளுங்க யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து வெளியே போக கூடாது. புரியுதா? சரி சொல்லு போ. சரிண்ணே. சிவா, அந்த ஜோடியை காப்பாத்தினது நாம தான். அந்த சரவண செத்து போனது நம்ம முன்னாடிதான். நாம தான் சரவணனை சுட்டோம்னு நினைச்சு நம்மள தானே தேடுறாங்க. ஆனா நாம எங்க இருக்கோம்? ஆளை புடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? உனக்கு புரியலையா அபி? இல்ல. இந்த வீட்டுக்கு உண்மையா வர வேண்டிய கப்பல்ஸ் இருக்காங்கல்ல? ஆமா. அவங்கள தான் நம்ம நினைச்சு புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த உக்ரபாண்டி போனா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களே? ஆமா, நம்மளை பத்தி புட்டு புட்டு வச்சிருவாங்க. அவ்வளவுதான், செத்தோம் நாம. இல்ல சிவா, நம்ம சாக கூடாது. சிலையோட தான் நம்ம போகணும். அவங்க வர்றதுக்குள்ள சிலையை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம். வாங்க சிவா. யாரும் வரல, போலாம் போலாம். அபி, ருத்ரம்மா, 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 அம்மா, அம்மா, ருத்ரம்மா, ருத்ரம்மா, அம்மா, ருத்ரம்மா, அம்மா, அம்மா, ருத்ரம்மா, ருத்ரம்மா, அம்மா, அம்மா, ருத்ரம்மா, எங்கம்மா இருக்கீங்க? ருத்ரம்மா, அம்மா. ருத்ரம்மா. என்ன மாடசாமி, ஏன் இப்படி பதட்டமா வந்திருக்க? அம்மா, நாங்க மோசம் போயிட்டோம்மா. ஆமாம்மா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அம்மா, எங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க அம்மா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. என்ன நடந்தது மாடசாமி? எங்க வீட்டுல களவு போயிருச்சுமா. திருடனை புடிச்சிட்டோம். ருத்ரம்மா, நீங்க வந்து தீர்ப்பு சொல்லுங்க. எங்க பொருளெல்லாம் நீங்க தான் மீட்டு கொடுக்கணுமா. உக்கரபாண்டி, இத வந்துட்டமா. நம்ம மாடசாமி வீட்டுல களவு போயிடுச்சான். திருடனை புடிச்சிட்டாங்களா? உடனே பஞ்சாயத்து பண்ண சொல்றாங்க. பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நான் உடனே வரேன். இந்த ருத்ரம்மா அதிகாரத்துல இருக்கிற ஊர்ல திருடங்களுக்கு இடமே இல்லை. இவங்க பண்ற அநியாயத்துக்கு இவங்களுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதுல இவங்க ஊருக்கே தீர்ப்பு சொல்ல போறாங்களா? நல்ல ஊர் அந்த ஊர். சரியான முட்டா பசங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். சிவா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இவங்கெல்லாம் வெளியில போறாங்க. இதுதான் கரெக்ட் டைம். வாங்க வாங்க. அபி, சீக்கிரம். உக்கரபாண்டி, உக்கரபாண்டி,